மனமே நலமா பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். மனநல விழிப்புணர்வு நாள் தொடர்பாக மனநல சிகிச்சைக்கு தடையாக இருப்பவை என்னென்ன என்று பார்த்தோம். மன நோய்கள் வேறு, மனநலம் என்பது வேறு. இந்த அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனநோய் இல்லாதவர்கள் எல்லாம் மனநலன் உள்ளவர்கள் என்று பொருள் அல்ல. மனநோயும் இல்லாமல் மனநலமும் இல்லாமல் பலர் இருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை முதலிலே மனம் என்பது நமது எண்ணங்கள், நமது உணர்வுகள், நமது செயல்கள். இந்த மூன்றும் தான் மனதின் அடிப்படை என்று சொல்லலாம். அடுத்து மனநலம் என்றால் என்ன என்பதை 3 விஷயங்களாக பார்க்கிறோம். ஒன்று, தன்னை அறிதல், தன்னை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, தன்னுடைய திறன்கள் பொறுத்து, தன்னுடைய குறைகள் பொறுத்து, தன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு நன்றாக அறிந்திருப்பது. இரண்டாவதாக, உறவுகளை ஏற்படுத்தவும் தக்க வைக்கவும் தெரிந்திருப்பது. மூன்றாவதாக, தனக்கோ பிறருக்கோ நன்மை தரும் விஷயங்களையே செய்வது, குறைந்தபட்சம் தனக்கோ பிறருக்கோ தீங்கு தரும் விஷயங்களை செய்யாதிருப்பது. இப்பொழுது 3வது விஷயத்தில் ஆரம்பிப்போம். ஒருவர் தனக்கு தீங்கு தரும் என்ற விஷயங்களை தெரிந்தே செய்கிறார் என்றால் அவர் மனநலம் உள்ளவரா? யோசித்து பாருங்கள். புகைப்பழக்கத்திலிருந்து ஆரம்பித்து, குடிப்பழக்கத்திலிருந்து ஆரம்பித்து, உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சியின்மை என்று தன் உடல் நலத்திற்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களை ஒருவர் செய்கிறார் என்றால் அங்கே அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றே கொள்ள வேண்டும். அல்லது தனக்கு தீங்கு தரும் விஷயங்களை தீங்கு தரும் என்பதே தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒன்று தன்னை பற்றிய விழிப்புணர்வு என்பதிலும் அடிபட்டு போகிறது, தனக்கு தீங்கு தரும் விஷயங்களையும் செய்கிறார். இன்னும் ஒருபடி போனால், ஒருவர் தனக்கு நன்மை தரும் விஷயங்களை செய்து கொள்கிறார், ஆனால் அதனால் மற்றவர்களுக்கு தீங்கு வருகிறது என்று தெரிந்தும் செய்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு தீங்கு செய்தாவது தனக்கு நன்மை வந்தால் போதும் என்று நினைக்கிறார். அந்த அளவிற்கு சுயநலம் இருக்கிறது, சமூக நலம் பற்றிய அக்கறை சிறிதும் இல்லை என்றால் அங்கு அவருக்கு மனநல பிரச்சனை இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே போய் நான் சொல்வேன், இப்போதைய வீரர்கள் கோடிக்கணக்கில், பல கோடி கணக்கில் சம்பாதித்தவர்கள், ஆனாலும் ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் ஆன்லைனில் போய் சூதாடச் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக முன்னரே எத்தனையோ பேர் பணத்தை இழந்து, அதிக அளவில் இழந்து தற்கொலை கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்னுடைய ரசிகர்கள் அவர்கள் தவறான வழியில் சென்று பணத்தை இழந்து அவர்கள் உயிரை இழந்தால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அவர் உங்களுடைய மதிப்புக்கு உரியவரா? அவருடைய ஆட்டத்தை தாண்டி அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கும் மதிப்பும் மரியாதையும் சரியானதுதானா? அவர் மனநலம் உள்ளவரா? அல்ல. அவ்வாறு இருக்கும் பொழுது அவரை பின்பற்றி அவர் சொல்கின்ற காரியத்தை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் மனநலம் உள்ளவரா என்று யோசியுங்கள். நிச்சயமாக இதற்கான விடைகளை இந்த காணொளியின் பின்னோட்டத்தில் நீங்கள் பதிவிட்டீர்கள் என்றால் எந்த அளவிற்கு இது உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்திருக்கிறது, எந்த அளவு இந்த கருத்துக்களுடன் நீங்கள் ஒத்துச் செல்கிறீர்கள், அல்லது இந்த கருத்துக்கள் விவாதத்துக்குரியவையா என்பதை பற்றியெல்லாம் உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.